10,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸையுமே வந்து பார்த்துருப்பீங்க. எவ்வளவு வேகன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, எஸ் எக்ஸாமுக்கான ஸ்டேட்டஸ் என்ன? டிஎன் யூசரிபி நடத்தக்கூடிய பிசி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்க? பிசி எக்ஸாமுக்கு வந்து அதாவது ப்ரீவியஸ் எக்ஸாம்ல நம்ம டிசம்பர் 4ஆம் தேதி ட்ரைனிங் போயிட்டாங்க. பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும்? அதே மாதிரி எவ்வளவு வேகன்சி? பிசி எக்ஸாமுக்கான கேஸ் வந்து அதாவது டிசம்பர் 9 இன்னைய தேதியில வந்து நடந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி கோர்ட்ல வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பல கொஸ்டின்ஸ் வாட்ஸ்அப் மூலமா வந்து மாணவர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா ஒரு 1 days முன்னக்கூட்டி பேப்பர்ல 10,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸையுமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிசி எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி ட்ரைனிங் போயிட்டாங்க. அடுத்த ப்ராசஸா வந்து தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய ப்ரொமோஷன், அதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட் எக்ஸெட்ரா இதையெல்லாம் தாண்டி எவ்வளவு வேகன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கால்பர் எப்போ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டா நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ மேக்சிமம் எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கால்பர் வந்த பிறகு தான் படிப்பேன், நான் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் பிசிக்கல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க வெற்றியாளர் கிடையாது. யூனிஃபார்ம் வந்து போட முடியாது. சீரியஸாவே சொல்றேன், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், படிக்கணும், டெஸ்ட் போட்டு பார்க்கணும், உங்களை நீங்க தகுதிப்படுத்திக்கோங்க. ஓகே, ஒரு போருக்கு நம்ம போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னக்கூட்டியே தேவையான பயிற்சி எல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அதே மாதிரிதான் நீங்க பிசி எக்ஸாம் போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னக்கூட்டியே பிசி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாமுக்கு தேவையான டெஸ்ட் பேஜ், அதே மாதிரி என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்ட்ராட்டஜியோட நீங்க ஃபுல் ஃபார்ம்ல இருக்கும்போது மட்டும்தான் கால்பர் வந்ததுக்கு அப்புறமா வந்து பில்லுல இருந்து எப்படி அம்பு பாயுமோ அதே மாதிரி நீங்களுமே எக்ஸாம் கிளியர் பண்ணணும், சேம் டைம் பிசிக்கல் கிளியர் பண்ணணும், மெடிக்கல் கிளியர் பண்ணணும், அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ட்ரைனிங் போற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பில்லுல இருந்து வர அம்பு மாதிரி நீங்க வந்து இருக்கணும். ஓகே, இதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம் எஸ் எக்ஸாமுக்கான ஸ்டேட்டஸ் என்ன. ஸோ இன்னைக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. ஈவினிங் தான் வந்து ரிப்போர்ட் தர மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்தரா என்ன அப்டேட் அப்படிங்கிற மாதிரி நான் டீட்டெயிலாக வீடியோ தரேன், அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சார் பேப்பர்ல வந்து 10,000 காலி பணியிடங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்களா, 10,000 வேகன்சி வந்து வருமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கீங்க. ஆக்சுவலா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நல்லா ரீட் பண்ணி பாருங்க. போலீஸ் பதவி உயர்வுக்கான கால வரம்பு குறைப்பு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கிரேடு 2 பிசியா தான் உள்ள போவீங்க. ஓகே, கிரேடு 2 பிசியா உள்ள போறீங்க அப்படின்னா 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு நீங்க கிரேடு 1 ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க கிரேடு 1 ஆகிட்டீங்க அப்படின்னா உங்க கையில டிகிரி இருக்கு அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிளா வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி நீங்க ஹெட் கான்ஸ்டபிளா ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்க 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சு எஸ்ஐவா ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா தமிழ்நாடு காவல்துறையில ஆல்ரெடி இன்ஸ்பெக்டருக்கே இன்னும் ப்ரொமோஷன் கொடுக்காம இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு பேஜ், அது ஞாபகம் இல்லை, அந்த பேஜுக்கே இன்னும் டிஎஸ்பி ப்ரொமோஷன் வந்து கொடுக்காம இருக்காங்க. அதுக்கான ஒரு இஷ்யூமே வந்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எஸ்ஐயா நீங்க போறீங்க, டைரக்டா எஸ்ஐயா போறீங்க அப்படின்னா 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கீங்க அப்படின்னா உங்க கையில டிகிரி இருக்கிற பட்சத்துல எலிஜிபிள் அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஐ ப்ரொமோஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா போலீஸ் பதவி உயர்வுக்கான கால வரம்பு குறைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுல வந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த ப்ரொமோஷனுக்கான வருஷங்கள் வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால எவ்வளவு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஆலோசனை. அதே மாதிரி இதுல 10,000 வந்து கவர் ஆகாது. ஒரு பர்டிகுலர் வேகன்சி மட்டும்தான் ஃபில் ஆகுமே தவிர அதை தவிர மீதமுள்ள வேகன்சி எல்லாமே ஒன்னு எஸ்ஏ பாதி, அதாவது பாதி எஸ்ஐ பாதி பிசிக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகே, அப்போ எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் என்ன பண்ணணும், தயவு செய்து படிங்க. ஓகேவா, கால்பர் வந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன், நான் பிசிக்கல் பாஸ் பண்ணதுக்கு, அதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வந்து பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து சும்மாவே இருந்தீங்க அப்படின்னா காக்கி யூனிஃபார்ம் போட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எப்படி வில்லுல இருந்து ஒரு அம்பு ஸ்பீடா போதோ அதே மாதிரி நீங்க இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷனோட பக்காவா பிளான் போட்டு இருங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், பிசிக்கல்ல எல்லாத்துலயுமே டபுள் ஸ்டார் அடிக்கணும், அதே மாதிரி மெடிக்கல்ல எந்த விதமான ரிஜெக்ட்டுமே வந்து வரக்கூடாது, ஓவரால்ல நம்ம தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் வின்னர். ஓகே, மற்றபடி இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது.
எஸ்ஏ எக்ஸாம் பிசி எக்ஸாம் ரெண்டுமே வந்து ஷுவரா வரப்போகுது. அதே மாதிரி இந்த 10,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், இதுவுமே வந்து உண்மைதான். பட் 10,000 வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லா வந்து நிரப்ப மாட்டாங்க. ஒரு சில கவர்மெண்ட் பாலிசி இருக்கு, அந்த ப்ரொமோஷன் எல்லாமே அதை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா பேலன்ஸ் உள்ள வேகன்சி எல்லாமே எஸ்ஐபிசி ரெண்டுக்குமே செப்பரேட்டா ஸ்பிளிட் பண்ணி ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பா எஸ்ஐ எக்ஸாம் பிசி எக்ஸாமுக்கான தனித்தனி டெலிகிராம் குரூப் ஃபார்ம் பண்ணி அதுல உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமுக்கான 6 to 12 வரைக்குள்ள டெஸ்ட், அதே மாதிரி பிசி எக்ஸாமுக்கான 6 to 10 வரைக்குள்ள புக் டெஸ்ட், சைக்காலஜி டெஸ்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்குமே லா டெஸ்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டிபார்ட்மெண்ட் கோட்டா டெலிகிராம் லிங்க், ஓப்பன் கோட்டா டெலிகிராம் லிங்க் அண்ட் பிசி எக்ஸாம் டெலிகிராம் லிங்க் எல்லாமே நான் 3மே அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தரா என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுடைய கையில வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களா இல்லையா? ஸோ அதில் டிஎன் யூஎஸ்ஆர்பி சைடில் தான் வந்து இருக்கு. மேக்சிமம் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ எலிஜிபிள் ஆகாம இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருமே எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஓகேவா? ஸோ நீங்களுமே மனம் தளராம படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. சேம் டைம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டெலிகிராம் லிங்க் எல்லாமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்முடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பை எஸ்ஏ எக்ஸாம் பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காக்கி மாணவர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.